வாழ்க வளத்துடன். வருடந்தோறும் ஒரு 30 ஆண்டுகளுக்கு மேலாக நமது ரமணாசிரமத்திற்கு வருவதை வழக்கமாக கொண்டிருந்தேன். இன்றைய தினம் இப்பொழுது ரமணாசிரமத்தில் தான் இருக்கேன். ரமணாசிரமத்தில் இருந்து இப்போ கொஞ்சம் மேல் நோக்கி வந்திருக்கோம். இந்த இடத்துல கந்தாசிரமம் போகிற வழியில் விருபாட்சர் குகை பக்கத்தில் இருக்குது, நமச்சிவாயர் குகையெல்லாம் இருக்குது. அந்த வழியில் ஆன் த வேலை இப்போ உட்காந்துருக்கோம். எவ்வுயிரும் என்னுயிர் போல் எண்ணி இறங்கவும் நின் தெய்வ அருட்கருணை செய்வாய் பராபரமே என்று தாய்மான சாமிகள் வேண்டிக் கொள்வார். எல்லா உயிர்களையும் நம்மளை மாதிரி நேசிக்கணும் அப்படின்னு சொல்லி அதுக்கு ஒரு பெரிய அருள் தேவைப்படுகிறது. அந்த அருள் பகவான் ரமணனிடத்திலே இருந்தது. இங்கே மனிதர்களுக்கு மட்டுமல்ல, அவருடைய தாயாருக்கு சமாதி இருப்பது போல ஜாக்கி என்ற ஒரு நாய்க்கும் அவர் சமாதியை உருவாக்கினார். லக்ஷ்மி என்ற பசு, அதற்கு சமாதி இருக்கிறது. காகத்திற்கு இருக்கிறது, மானுக்கு இருக்கிறது. எல்லாம் ரமணருடைய உயிராற்றோடு பின்னி பிணைந்திருந்தது. அப்படி பார்க்கும்போது ஜாக்கி சாப்பிட்டானா, ஜாக்கி எங்கே இருக்கான் இப்போ அப்படின்னு தான் கேட்பார். மிகப்பெரிய ஞானத்தை பெற்ற பகவான் ரமண மகரிஷி லக்ஷ்மி என்ற பசு அதை அவுத்து விட்டால் ரமணர் எங்கே இருக்காரோ தேடிக்கிட்டு வந்துடும். அவர் சாப்பிட்ற இடத்துல வந்து உட்காந்துருக்கும், அதுக்கும் சாப்பாடு வைக்க சொல்வார். லக்ஷ்மி இறைநிலை அடைந்த போது ரமண மகரிஷி சொன்னார், லக்ஷ்மி முக்தியை அடைந்து விட்டாள் என்று, மோட்சம் அடைந்ததாக சொல்வார். ஐயறிவு ஜீவன் எப்படி அடைய முடியும் என்ற கேள்விக்கு விடை ரமண மகரிஷியே கொடுத்து விட்டார். எல்லாம் அந்தந்த தகுதியோடு இருக்கும்போது எல்லாவற்றுக்குமே முக்தி இன்பம் கிடைக்கும் என்பதற்கு, எல்லா உயிர்களுமே முக்தியை அடைய முடியும் என்பதற்கு ஒரு உதாரணமாக ரமணரோடு வாழ்ந்த லக்ஷ்மியும் அமைந்திருந்தது. எனவே நாம் எல்லா உயிர்களையும் மதிக்க வேண்டும், நேசிக்க வேண்டும். நம்மால் ஆன உதவிகளை எல்லா உயிர்களுக்கும் செய்ய வேண்டும். தியானம் என்பது இதில்தான் அடங்கியிருக்கிறது என்று கூறி, உயிர்களிடத்தில் அன்பு வேண்டும், தெய்வம் உண்மை என்று தான் அறிதல் வேண்டும் என்ற வார்த்தைக்கு இலக்கணமாக நாமும் இருப்போம். எல்லோரும் இங்கே திருவண்ணாமலை வருகின்ற போது ரமணாசிரமத்திலும் வந்து பிரார்த்தனை செய்துவிட்டு லோகக்ஷேமத்திற்காக வேண்டிக் கொண்டு இங்கிருந்து விடைபெறுமாறு கேட்டுக்கொள்கின்றேன். வாழ்க வளத்துடன்.